இன்று உலக சினிமா ரசிகர்களை தன் பக்கம் திரும்ப வைத்து விட்டார் மிஸ்டர் எஸ் ராஜமௌலி. பாகுபலி 1, பாகுபலி 2 என்று அவர் இயக்கிய 2 படங்கள் இந்திய சினிமா வரலாற்றில் 1000 கோடியை தாண்டி கலெக்ஷன்களை குவித்து அழியா புகழை பெற்றுவிட்டது. அவரும் சரித்திர கதைக்கு சில காலம் ஓய்வு கொடுத்துவிட்டு மீண்டும் வேறொரு மிரட்டலுக்கு தயாராக சுமார் 1 வருடமாவது ஆகும். அவரது புகழை அவரே வந்து முறியடித்தால் தான் உண்டு. ஒருவேளை பாகுபலியை விட சங்கர் இயக்கி வரும் எந்திரன் 2 இருந்துவிட்டால் அதாண்டா சங்கர் என்று மாறுதட்டி கொள்ளலாம். இப்படி சினிமா உலகம் இவர்களை பற்றி பேசி கொண்டிருக்க இவ்வளவு புகழையும் எப்பவோ அறுவடை செய்திருக்க வேண்டியவர் நம்ம மணிரத்னம் தான் என்கிறது இண்டஸ்ட்ரி. பொன்னியின் செல்வன் கதையை படமாக எடுக்க நினைத்தார் மணிரத்னம். இதற்காக திரைக்கதை எழுதி வசனங்களையும் இன்னொரு எழுத்தாளர் உதவியுடன் எழுதி முடித்து படப்பிடிப்புக்கு லொகேஷன்களையும் பார்த்தவர் தான் அவர். இது நடந்த 6-7 வருஷம் ஆச்சு. 70 நாட்களுக்குள் ஷூட்டிங்கை முடிக்க வேண்டும், பட்ஜெட் இத்தனை கோடி தாண்டக்கூடாது, அப்பதான் லாபம் கிடைக்கும், அப்படிலாம் கணக்கு போட்டவருக்கு வந்த விடை செம குழப்பம். இவர் நினைத்த மாதிரி பொன்னியின் செல்வன் கதையை 70 நாட்களில் எடுத்து முடிக்க முடியாது என்பதுதான் முதல் சிக்கல். அதுக்கப்புறம் ஒரே படத்திற்கு பல மாதங்கள் கால்ஷீட் கொடுக்க தயாராக இல்லாத ஹீரோக்கள். ஒரு வழியாக பொன்னியின் செல்வன் நாவலை பரனுக்குள் எரிந்துவிட்டு காமசோமா படங்கள் பக்கம் தாவி அதுவரை பெற்ற புகழை அநியாயத்துக்கு காவு கொடுத்து வருகிறார் மணிரத்னம். பிரபாஸ் போல ஒரு படத்திற்கு 5 வருஷம் உழைக்கிற ஹீரோவும் பட்ஜெட் மற்றும் தூக்கம் பாராமல் உழைக்கும் ராஜமௌலிகளும் கிடைத்தால் ஒழிய பொன்னியின் செல்வன் சாத்தியமல்ல. அதற்கெல்லாம் மணிரத்னம் லாய்க்கு இல்லப்பா.